இரட்டை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, ஸ்நேகனோட மனைவி கன்னிகாவுக்கு அடிவயிற்றில சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அதுக்காக இப்ப ரீசென்ட்டா டாக்டர்ஸ் கிட்ட கூட்டு போயிட்டு, தன்னோட மனைவிய செக்கப் பண்ணி பார்த்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்துல டாக்டர் சொன்ன விஷயம், இப்ப ஸ்நேகன பத்தி கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. கடந்த மாதம் 25ஆம் தேதி இரட்டை பெண் குழந்தைகள பெற்றெடுத்திருக்கக்கூடிய ஸ்நேகனோட மனைவி கன்னிகா இருக்காங்கல்ல, அவங்க இப்ப குழந்தை பிறந்த ஒரு 1 மாசத்துக்கு அப்புறமா, அவங்க மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ற மாரி வீடியோஸ அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்நேகன் மனைவி கன்னிகாவ பொறுத்தவரைக்கும், அவங்க உடம்ப ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கக்கூடியவங்க. டயட்ல வந்து பயங்கரமா கவனம் செலுத்தக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது, கடந்த ஒரு 10 மாத காலமாவே அவங்க கர்ப்பமா இருந்த காரணத்தால, சரியா டயட்ட ஃபாலோ பண்ண முடியல. இவ்வளவு ஏன், சரியா ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாம, அவங்க உடம்ப வந்து ஃபிட்டா மெயின்டெயின் பண்ண முடியல. கர்ப்பத்துக்கு அப்புறமா பொதுவா தாய்மாரோட உடல் எடை கூடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிப்பட்ட விஷயத்துல தான் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, இப்ப குழந்தை பிறந்து ஒரு 1 மாதத்துக்கு அப்புறமா, இப்ப தன்னோட உடல் எடை கூடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது, சரியான டயட் பிளானையும் அவங்க மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இதனால அவங்க உடம்புல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. குறிப்பா சாப்பாடு அளவ கம்மி பண்றது, ரொம்ப மாதங்களுக்கு அப்புறமா இப்ப ஒர்க் அவுட் பண்ணும்போது அடிவயிற்றில லைட்டா வலி ஏற்படுறது, இது மாரி விஷயங்கள் வந்திருக்குது. இந்த விஷயத்த பார்த்துட்டு ஸ்நேகன் பயந்து போயிட்டு, உடனடியா தன்னோட மனைவியையும் குழந்தைகளையும் அழைச்சிட்டு போயிட்டு, டாக்டர்ஸ் கிட்ட கனியாவ கூட்டி போய் செக்கப் பண்ணி பார்த்துருக்காரு. அப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, பயப்படுற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. இது நார்மலா வரக்கூடிய பெயின் தான். போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய நார்மல் பெயின் தான். பட் ஒர்க் அவுட்ட மட்டும் கொஞ்சம் ஹெவியா பண்ணாம, நார்மல் ஒர்க் அவுட்டா பண்ணுங்க. ரொம்ப ஹெவியா எதுவும் ஒர்க் அவுட்லாம் பண்ணி, அது மூலியமா வயிற்றில எதுவும் வலி வந்துற போது அப்படிங்கிற மாரி டாக்டர்ஸ் ஒரு அட்வைஸும் குடுத்துருக்காங்களாம். அந்த விஷயத்த கேள்விப்பட்டு ஸ்நேகன் இப்ப தான் மனைவி கன்னிகா கிட்ட, "நீ ஒர்க் அவுட் பண்றது, சாப்பிடுறது, கம்மி பண்றது எல்லாம் ஓகே தான். பட் அதுக்கேத்த மாரி நீ உன்னையும் பார்த்துக்கணும். இப்ப உடனடியா உடம்ப குறைக்கணும்னு அவசியம் இல்ல. படிப்படியா உன்னோட ஒர்க் அவுட்ட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெட்ஜா குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ, அதே மாரி நீ மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம்." அப்படிங்கிற மாரி அட்வைஸ் குடுத்துருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப கடந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய டிராகன் திரைப்படம் 4 நாட்கள்ல எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் தயாரிக்கக்கூடிய இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. மிஷ்கின் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. லவ் டுடே படத்துக்கு அப்புறமா ஏஜிஎஸ் நிறுவனம் மறுபடியும் பிரதீப் அவர்கள வச்சு இந்த படத்த தயாரிச்சிருக்காங்க. அசத் மாரிமுத்து அப்படிங்கிறவர் தான் இந்த படத்த இயக்கியிருக்காரு. காலேஜ் பையனோட அரியர் கிளியர் பண்றத மையமா வச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் இப்ப மக்கள் மத்தியிலும், ரசிகர் மத்தியிலும் நல்ல வரவேற்பு வாங்கி வந்துட்டு இருக்கு. குறிப்பா காலேஜ் படிப்புக்கு அப்புறமா ஒரு இளைஞனோட வாழ்க்கை என்னென்ன பிரச்சனை சந்திக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருந்துச்சு. இதனால ரசிகர்கள் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு குடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த படம் இதுவரைக்கும் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. அதுலயும் கடந்த 3 நாட்கள் வீக்கெண்ட் அப்படிங்கிறதால இந்த படம் ஓவராலா ரூ. 59,00,00,000 வந்து வசூல் செஞ்சிருக்குதாம். இப்படியே விட்டா அடுத்த வீக்கெண்ட்ல இந்த படம் கூடிய சீக்கிரம் ரூ. 100,00,00,000 வசூல் செஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த மாரி காலகட்டத்தில ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது பாக்ஸ் ஆஃபிஸ மீன் பண்ணி இருந்தாலும், டிராகன் மாதிரியான திரைப்படங்கள் கதை மூலியமா வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் பல பேரு இப்ப இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.